ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 150வது நாமாவளியாக ஓம் அஸ்கலத் சுகதி தாயகாய நமஹ. முருகப்பெருமான தடங்களற்ற நல்ல பதவி அளிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. முருகப்பெருமானுடைய அருள் பெற்றவர்களுக்கு வழுவாத நற்கதியை கொடுப்பாராம் முருகப்பெருமான். ஏன்னா முருகனுடைய அருள் ஞானத்தை கொடுத்துரும். ஞானத்தை அடைந்தால் அதுக்கப்புறம் மேலான ஒரு பொருள் தேவைப்படாது. ஆகமத்தில் பார்த்தோம் அப்படின்னா சரியை, கிரியை, யோகம், ஞானம், 4வது நிலை ஞானம். ஞானம்தான் இறைவனுடைய வடிவமே, ஞானஸ்வரூபன் அப்படின்றது. அப்போ ஞானத்தோடு இரண்டரை கலக்கும் பொழுது உயர் பதவி, உயர் ஞானம் இதெல்லாம் தானாக சித்திச்சிடும். அதனால தான் வீரபாகுதேவர் பானுகோபனை சம்ஹாரம் பண்ணிட்டார் ஞானப்படை ஏவி. அப்போ முருகன் கேட்குறார், உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு சந்தோஷமாக கேட்குறார். தம்பியை தழுவின்னு கேட்குறார், உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு. அந்த சமயத்தில் வீரபாகுதேவர் கேட்பார், கோல நீடிய நிதிபதி வாழ்க்கையும் குறியேன், மேலை இந்திரன் அரசினை கனவினும் வெக்கேன், மாலையன் பெரு பதத்தையும் பொருளென மதியேன், சாலனின் பதத்தன்பையே வேண்டுவன் தமியேன் அப்படின்னு கந்தபுராணத்தில் அழகாக வர்ணிப்பார். அப்படி வீரபாகுதேவர் கேட்குறாராம், எனக்கு அந்த நிதிபதி வாழ்க்கை வேண்டாம், இந்திரனுடைய வாழ்க்கை வேண்டாம், மாலையனாதி தேவருடைய பதவி இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, உன்னுடைய அன்பு போரும் அப்படின்றாராம். அப்படி முருகனுடைய அருளுக்கு பாத்திரமாயிட்டா அவளுக்கு எல்லா பதவியும் தானாக கிடைச்சிடும். அந்த கிடைக்கக்கூடிய பதவி, புகழ் இதெல்லாம் நிலையாக இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் வள்ளுவ பெருந்தகை சொல்லும்போதே சொல்கிறார் இல்லையா, தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னுவார். ஒரு புகழ் அடையிறது அப்படின்னா அந்த புகழினுடைய வளர்ச்சி வளர்பிறை சந்திரன் போல் இருக்கணுமா. அதனால தான் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும்னு அபிராம்பற்று வர்ணிப்பார். அப்படி அந்த தாழாத கீர்த்தியும் வழுவாத நற்கதியையும் கொடுப்பவர் முருகப்பெருமான்றதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் அஸ்கலத் சுகதி தாயகாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.